இல்ல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா க்ரோல ₹5 சார்ஜ் பண்ணிடுவாங்க. சவுத் இந்தியன் பேங்க் வாங்கினா க்ரோல வந்து ₹5 சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அந்த நீங்க விச் எவர் இஸ் மினிமம் ₹5 வந்து க்ரோல வந்து சொல்லியிருந்தது. ஏஞ்சல் ஒன்ல ₹2 வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இது வந்து கண்டிப்பா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். சோ அதுக்கான ஒரு டீடைல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மண்டே அன்னைக்கு சவுத் இந்தியன் பேங்க் ரெண்டுத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வாங்கியிருந்தேன். அதாவது க்ரோல ஒன்னும் ஏஞ்சல் ஒன்ல ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். இது ரெண்டுத்தோட அந்த டீடைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து ஷோகேஸ் பண்றேன். நீங்களே அதை பாருங்க. அதுல நான் சவுத் இந்தியன் பேங்க் ₹33 வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பேன். புரோக்கரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.83 தான் வந்து இருக்கும். இதுல இந்த எஸ்டிடி அந்த அதர் ரெகுலேட்டரி சார்ஜஸ்லாம் வந்து இருக்கும். அது எல்லாமே ஆட் ஆனா கூட ₹1 வந்து பாத்தீங்கன்னா தாண்டாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பைசாலே முடிஞ்சிச்சு. சோ இந்த புரோக்கரேஜ்ன்றது 0.83 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன்லயும் இருக்கு அந்த க்ரோலயும் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அந்த கான்ட்ராக்ட் நோட்டும் உங்களுக்கு வந்து போறேன். நீங்களே செக் பண்ணி பாருங்க. சோ நம்ம இன்னும் டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்கிட்டு போறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க புரோக்கரேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிகலாம் படுத்தல. அங்க விச் எவர் இஸ் மினிமம் சொல்லி இருக்கிறதா நம்ம வந்து நோட் பண்ணணும். இதுவே நீங்க கர்நாடகா பேங்க் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ₹4 ₹5 வந்து பாத்தீங்கன்னா புரோக்கரேஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அங்க மினிமம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாறும். சோ இதுல சவுத் இந்தியன் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறாது. அதுதான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தது.